ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாதி காயாக இருக்கிற தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தேங்காய், இது அதுக்கு தேவையான சாமான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜீரகம், தேங்காய், வெங்காயம் இதை நம்ம அரைச்சிக்கணும். அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறதுனால அது சும்மா பெருசாகவே நறுக்கியிருந்தாலும் பரவாயில்ல, பச்சையாக தான் அரைக்க போகிறோம். 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறக்குறப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, தண்ணியோடு இருக்கிறதுனால மேலெல்லாம் தெறிக்கும். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதில் தண்ணி பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். தக்காளி ஜூஸ் எல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சிறிது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கலர் நல்லா இருக்குங்கிறதுக்காக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. தக்காளி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடிடணும். எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. இது வதங்கினாதான் நல்ல டேஸ்ட்டு. பச்சை வாசனை போக பிரட்டியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் மறுபடியும் வேக விடலாம். எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா வந்திருக்கு பாருங்கள். தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளி கிரேவி ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ 1 கப் தண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் கலம்பி வச்சுருக்கிறதையும் அதோட சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம வேறு கடாயில் சிறிது எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறத தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கணும். நான் அரை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கிறேன்.
இதை நம்ம நல்லா வதக்கி இப்போ நம்ம தக்காளி கிரேவியில் அதை கலக்கணும். இந்த கருவேப்பிலை வாசனை இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி கிரேவி நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கத அதோட சேர்த்துடலாம். சூப்பரான சுவையான தக்காளி காய் கிரேவி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.